Question number 1. Find the missing number. இங்கே கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க்கை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். 400 + 292 ப்ளஸ் இந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 999. 400 + 292 is 692 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 999. இப்போ இங்கே ப்ளஸில் இருக்க நம்பர் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மைனஸ் ஆயிரும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 999 மைனஸ் 692. இப்போ 999 மைனஸ் 692 இஸ் 703. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 307. செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் எக்ஸ். இப்போ எக்ஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸில் இருக்க நம்பர் அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் ஆயிரும். 343 ப்ளஸ் 758. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ண என்ன வரும்? 11 மீதி 1 10 ரிமைனிங் 1 1101 is the answer. Question number 3. Find the missing number x. இப்போ இங்கே பாருங்க, மல்டிப்ளிகேஷனில் இருக்கப்ப இந்த நம்பர் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது டிவிஷன் ஆயிரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 divided by 1400. இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 2s are 10, 7 2s are 14. இப்போ x is equal to 5 divided by 7. Question number 4. Find the missing number. இப்போ அந்த கொஷின் மார்க் இருக்க இடத்துல இருக்க நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். x divided by 32 is equal to 3. இப்போ இது என்னது? x divided by 32 is equal to 3. இப்போ இங்கே டிவிஷனில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். இப்போ x is equal to 3 into 32. அப்போ x is equal to 96. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. ஃப்ராக்ஷன்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2/5 ப்ளஸ் 3/5. இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ்லேயும் டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது 5ன்னு. இப்போ நம்ம காமனாக 5ன்னு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். எப்போது டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்கிற பட்சத்தில் நியூமரேட்டர் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். 2 + 3 is 5. இப்போ இதை டிவைட் பண்ணலாமா? 1 5s are 5, 1 5s are 5. இப்போ ஆன்சர் வந்து இஸ் 1. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 2 divided by 5 ப்ளஸ் 3 divided by 7. இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ்லேயும் டினாமினேட்டர் வந்து வேறு வேறையாக இருக்குது. அப்போ என்னது? காமன் டினாமினேட்டராக மாற்றிக்கணும். அது எப்படி பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எல்சிஎம் ஆஃப் 5, 7 என்னன்னு பார்க்கணும். இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை. அப்போ என்ன வரும்? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 5 into 7 is equal to 35. அப்போ இங்கே டினாமினேட்டர் 35 வரணும்னா இங்கே வந்து இன்டூ 7 மல்டிப்ளை பண்ணுவோம். 7 மல்டிப்ளை பண்ணுவோம். அதே நம்பரை நியூமரேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணும். இங்கே டினாமினேட்டர் 35 வரணும்னா இன்டூ 5 அதே நம்பரை நியூமரேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணும். இன்டூ 5. ஸோ இங்கே ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ்லேயும் டினாமினேட்டர் வந்து காமனாக இருந்துச்சு 35ன்னு. மேலே என்ன வரும்? 2 into 4 is 14 ப்ளஸ் 3 into 5 is 15. இப்போ 14 + 15 is 29 divided by 35 is the answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. இது வந்து சப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 5 divided by 7 மைனஸ் 2 divided by 7. இங்கே வந்து ரெண்டுலேயுமே டினாமினேட்டர்ஸ் காமனாக இருக்குது. அப்போ என்ன எடுத்துக்கலாம்? காமனாக டினாமினேட்டரை எடுத்துக்கலாம் 7. இப்படி இருக்க பட்சத்தில் நியூமரேட்டரை வந்து மைனஸ் பண்ணிடலாம். 5 minus 2 is 3. 3 divided by 7 is the answer. Next subdivision 2 பாருங்க. 5 divided by 3 minus 2 divided by 5. இங்கே வந்து டினாமினேட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ காமன் டினாமினேட்டர் ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கணும். 3 and 5 இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணணும்? எல்சிஎம் என்ன வரும்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 3 into 5 is equal to 15. இப்போ இங்கே டினாமினேட்டரில் 15 வரணும்னா இன்டூ 5 அதையே நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே வந்து 15 வரணும்னா இன்டூ 3 அதே இதை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுறோம் இன்டூ 3. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டர் காமனாக வந்துருச்சு 15. 5 into 5 is 25
minus 2 into 3 is 6. But 25 minus 6 is 19 divided by 15. So this is the answer. Question number 7 பாருங்க multiplication of fractions. 2 divided by 9 into 3 divided by 2. இப்போ இதனை டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 கேன்சல் ஆயிரும். 1 3s are 3, 3 3s are 9. So it is equal to 1 divided by 3 is the answer. Next, question number 8. Division of fractions. 1 divided by 5 divided by 3 divided by 7. இப்போ இங்கே என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் நம்பர் அப்படி எழுதிக்கோங்க 1 divided by 5. இங்கே டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். மாற்றுறப்ப அதுக்கு அடுத்து இருக்க நம்பரை ரெசிப்ரோக்கலாக எழுதணும். இப்போ 3/7 இருக்கிறத 7 divided by 3ன்னு எழுதிக்கிறோம். எப்போ டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். இப்போ இதை எந்த நம்பர்ஸையுமே கேன்சல் பண்ண முடியாது. இப்போ 7 divided by 15 is the answer. Question number 9. இங்கே பாருங்கள், இங்கே வந்து டிவிஷன் வந்து கண்டினியூஸாக 2 தடவை வந்திருக்கு. ரிப்பீட்டட் டிவிஷன் வந்து வந்திருக்கு. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பரை அப்படி எழுதிக்கோங்க 10,000. இங்கே டிவிஷனாக இருக்கதை மல்டிப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம். மாற்றும் போது என்ன ஆகும்னா அதுக்கு அடுத்து இருக்க நம்பர் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். 1 divided by 100. இப்போ இந்த டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது அதுக்கு அடுத்து இருக்க நம்பர் ரெசிப்ரோக்கல் ஆகும். 1 divided by 10. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 0 0 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 0 இருக்குது, இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். 9 divided by இந்த கண்டினியூஸ் டிவிஷன் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் 9 டிவைடட் பை இந்த மாதிரி கண்டினியூஸ் டிவிஷன் கொடுத்தா என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் நம்பரை அப்படி எழுதிக்கணும் 9. இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். மல்டிப்ளிகேஷனை மாற்றினோன்னா அதுக்கு அடுத்து இருக்க நம்பர் என்னது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 1 divided by 9. அதே மாதிரி அதுக்கு அடுத்து இருக்க டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது அதுக்கு அடுத்து இருக்க நம்பர் ரெசிப்ரோக்கல். அதே மாதிரி இன்டூ 1 divided by 9. இப்போ 9 9 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டா என்ன வரும்? நியூமரேட்டரில் இருக்க 9 டிவைடட் பை 1/9 இன்ட்டு 1/9 இஸ் 1/81. இப்போ டிவிஷனில் இருக்க நியூமரேட்டருக்கு போகும்போது என்னது ரெசிப்ரோக்கல் ஆகும். 9 இன்ட்டு 81 டிவைடட் பை 1. ஸோ 9 இன்ட்டு 81 இஸ் 729 இஸ் த ஆன்சர்.